மகாநதி சீரியல் நாளைக்கான ப்ரோமோல காவேரி விஜய் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. குமரன் கங்கா ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம விஜயும் நம்ம பக்கத்துல இருந்தா இதெல்லாம் நமக்கும் நடந்திருக்கும்ல அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறாங்க. அதுவும் இல்லாம வீட்டுல உள்ளவங்க எல்லாத்துக்கிட்டுமே காட்டி சந்தோஷப்பட்டிருப்பாங்களே, ஆனா எல்லாத்திட்டையும் சொல்ல முடியாத சூழ்நிலையில இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வருத்தப்பட்டு இருக்காங்க. சரி, விஜய் ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டாங்களா என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல விஜய் இருக்கிறத பார்த்த போலீஸ் விஜய் ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஒரு இடத்துல டிராபிக் ஆயிடுது. விஜய் அந்த இடத்துல ரோட கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. ஆனா அந்த டிராபிக் உள்ள போலீஸ் மாட்டிக்கிறாங்க. அந்த நேரத்துல நிவின் யதார்த்தமா வண்டியில வந்துட்டு இருக்காங்க. உடனே விஜய் பாத்துடுறாங்க. பாத்துட்டு விஜய் வண்டியில ஏறுங்க, விஜய் வண்டி போலீஸ் விஜய் ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஒரு இடத்துல டிராபிக் ஆயிடுது. விஜய் அந்த இடத்துல ரோட கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. ஆனா அந்த டிராபிக் உள்ள போலீஸ் மாட்டிக்கிறாங்க. அந்த நேரத்துல நிவின் யதார்த்தமா ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே நிவின் வண்டியில விஜய் ஏறிடுறாங்க. ஏறணும்னு விஜய் நீங்க தலைமறைவா தான் இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க, இங்க எப்படி விஜய் அதுவும் இல்லாம உங்களை போலீஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே ஆமா நிவின், நல்ல வேளை நீங்க வந்தீங்க. நீங்க வந்ததுனால நல்ல வேளை வண்டியில ஏறினால போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். இல்லைன்னா போலீஸ் பிடிச்சிட்டு போயிருந்திருக்கலாம். அதனால காவேரி தான் வருத்தப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரி விஜய், நீங்க இப்ப இங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேக்குறாங்க. உடனே விஜய் சொல்றாங்க, காவேரி ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னா, அவ என்ன ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி தெரிஞ்சு நான் வரல, அவ கூட இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டா. அதனாலதான் அவ வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த சுச்சுவேஷன்ல இந்த மொமெண்ட்டை நான் ஃபீல் பண்ணணும், நான் பாப்பாவை ஸ்கேன்ல பாக்கணும், அதுவும் இல்லாம காவேரி கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். இந்த மொமெண்ட் நான் காவேரி கூட இருந்து ஃபீல் பண்ணணும்னு நினைச்சேன். அதனாலதான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட விஜய் சொல்றாங்க. உடனே நிவின், ஆமா விஜய், நீங்க சொல்றதும் சரிதான். இந்த மொமெண்ட் தான் எல்லா அம்மா அப்பாவும் விரும்புறது. அதே மாதிரி காவேரியும் நீங்க பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படுவா. எந்த பொண்ணா இருந்தாலும் சரி, இந்த டைம்ல ஹஸ்பண்ட் கூட இருக்கிறன்னு தான் ஆசைப்படுவாங்க. அவங்க ஃபீல் பண்றதுல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. ஆமா நிவின், நீங்க சொல்ற மாதிரிதான் காவேரி வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிதான் நானு ஏன் ஆனாலும் பரவாயில்ல அப்படி சொல்லி கிளம்பி வந்தேன். ஆனா ஹாஸ்பிட்டல்ல விட்டு வெளியில வரும்போது கரெக்டா போலீஸ் வாசல்ல நின்னுட்டு இருந்தாங்க. நான் இங்க இருக்கிறத தெரிஞ்சு வந்திருப்பாங்க போல. அதனால அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு வந்துடலாம் சொல்லிட்டு வந்தேன். காவேரியும் ஆபீஸ் வண்டியில அனுப்பி விட்டுட்டேன். ஆனா நான் தப்பிச்சு வரும்போது எப்படியோ என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்க. எதாச்சும் நீங்க வந்தீங்க, நல்ல வேலை, அதனால தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு, சரி விஜய், இப்ப நான் உங்களை எங்க கூட்டு போக அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு அந்த வெண்ணிலா சூசைட் பண்ணிருப்பாங்களா இல்லையான்னு ஒரே சந்தேகமா இருக்கு நிவின். ஆனா அந்த பசுபதி வேற தலைமறைவாயிட்டாங்க, அந்த வெண்ணிலா மாமா வேற தலைமறைவாயிட்டாங்க. வெண்ணிலா சூசைட் பண்ணிருக்காங்க, அதுக்கு எதுக்கு வெண்ணிலா மாமா எதுக்கு தலைமறைவாகணும்? இதுல எனக்கு குழப்பமாவே இருக்குது நிவின். அதனால இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். பசுபதி எங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அந்த ஆளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒருவேளை பசுபதி வெண்ணிலாவை ஏதாவது பண்ணி அதை என் மேல திருப்பி விட்டுட்டு இருக்கலாமோ, வெண்ணிலா மாமா மூலமா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்படி எல்லாம் பண்ணிருக்கலாமோன்னு 1008 கேள்வி மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு நிவின் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கரெக்டா காவேரி விஜய்க்கு கால் பண்றாங்க. விஜய் பேசிட்டு இருக்கும் போதே கால் வருது. கால்ல காவேரி தான் கால் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்றாங்க விஜய். விஜய், நீங்க சேஃபா இருக்கீங்களா? உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இன்ன வரைக்கும் நீங்க கால் பண்ணவே இல்லையா? அதனால எனக்கு என்னன்னா யோசனையா வந்துச்சு, ஏதோ உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி காவேரி பதட்டத்தோட பேசுறாங்க. உடனே விஜய், எதுக்கு காவேரி இவ்வளவு பதட்டப்படுறேன்? நான் சேஃபா தான் இருக்கேன். நல்ல வேலை போலீஸ் என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்க. எதாச்சும் நிவின் அங்க வந்ததுனால நிவினோட வண்டியில நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிவினை பாத்தீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமா, நிவின் இங்கதான் இருக்கிறாரு, அவர் கூட தான் பேசிக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி விஜய், நீங்க பார்த்து சேஃபா போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போனை வச்சிடுறாங்க. உடனே காவேரி நான் சேஃபா இருக்கிறேன்னா இல்லைன்னா அவதான் பதறி போய் கால் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. ஆமாங்க, என்னதான் இருந்தாலும் காவேரி உங்களை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, நீங்க பசுபதி பத்தி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேக்குறாங்க. ஆமா நிவின், அந்த பசுபதி தான் ஏதோ கேம் ஆடுறான்னு எனக்கு தோணுது. ஏன்னா விஜய் காவேரியும் பிரிக்கிறதுக்காக இத்தனை நாளா வெண்ணிலா வச்சு டிராமா பண்ணிக்கிட்டு இருந்தான். வெண்ணிலாவை வச்சு கல்யாணம் பண்ற அளவுக்கு ஏதோ டிராமா பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்பயும் மறுபடியும் வெண்ணிலா மாமா மூலமா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏதோ டிராமா பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனால பசுபதி எங்க இருப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நிவின். உடனே அவன் இங்க இல்லைன்னா கொடைக்கானல் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. எனக்கு கொடைக்கானல்ல அவங்களோட இடம் எல்லாமே தெரியும். அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் விசாரிக்கிறேன். பசுபதி இருக்கிற இடத்த கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் விஜய், நீங்க கவலைப்படாதீங்க. அந்த பசுபதி கூட செஞ்சிருக்கலாம் இதெல்லாம். அதுவும் இல்லாம வெண்ணிலாவே கண்ணு இன்னும் முழிக்கலன்னு கேள்விப்பட்டேன் விஜய். அவங்க ஒருவேளை கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க போலுக்கு. அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இது பெரிய ப்ராப்ளம் ஆயிடும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம எப்படியாவது பசுபதியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவனும் ஆமா நிவின், எப்படியாவது பசுபதியை கண்டுபிடிக்கணும், அவன் வாயாலே உண்மையை கொண்டு வரணும், அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இப்பவே கொடைக்கானல் கிளம்புறேன். உங்களை முதல்ல உங்க ஃப்ரெண்ட் ஹவுஸ்ல போய் நான் விட்டுட்டு கிளம்புறேன் அப்படி சொல்றாங்க. உடனே நானும் வரேன் நிவின், நம்மளும் போகலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நீங்க தலைமறைவா இருக்கிறீங்களா, இந்த நேரத்துல நீங்க வெளியில வர்றது சேஃப் கிடையாதுங்க
அப்படிங்கிறாங்க. இல்ல நிவின், நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பனா குமரன் அண்ணனும் அங்கதான் இருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய பிளேஸ் வந்து தெரியும். அவங்களையும் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து குமரனுக்கு கால் பண்றாங்க. உடனே குமரனுக்கு கால் பண்ணி, அண்ணா நீ எங்க இருக்க? உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணும். நீ என் கூட கொடைக்கானல் கிளம்பி வர முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. என்ன நிவின் திடீர்னு கொடைக்கானல் சொல்ற, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீ நேர்ல வா, நான் போன்லயே எல்லாமே பேச முடியாது, நீ நேர்ல வா, நான் ஒரு இடம் வந்து லொகேஷன் அனுப்புறேன், அந்த இடத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் போனை வச்சிடுறாங்க. அவனே கங்கா இருந்துட்டு, என்ன கங்கா, அந்த நிவின் வந்து எதுக்கு கால் பண்ணானே தெரியல, திடீர்னு கொடைக்கானல் வா, ஒரு வேலை உன்னால ஆகணும் அப்படின்னு சொல்றான். என்னன்னே தெரியல. நான் வந்து போய் கேட்டுட்டு அப்படியே நிவின் கூட கொடைக்கானல் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட சொல்றாங்க. சரிங்க, அவர் எதுக்காக சொல்றாருன்னு தெரியல, அவர் எதுக்காக சொன்னாலும் அவரு நல்லதுதான் சொல்லியிருப்பாரு, நீங்க போயிட்டு வாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்றாங்க. உடனே குமரனும் காவேரி, என்னன்னு தெரியலம்மா, நிவின் வேற கொடைக்கானல் கூப்பிட்டாமா, நான் கொடைக்கானல் கிளம்பி போயிட்டு வரேம்மா அப்படின்ட்டு வீட்டுல எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு போறாங்க. உடனே குமரன் அம்மா இருந்துகிட்டு, என்ன கொடைக்கானல் போறியா, நானும் வரேன்டா, என்ன அங்கே விட்டுரு அப்படிங்கிறாங்க. அம்மா, நிவின் எது கூப்பிட்டானே தெரியல, நீ தனியா போய்க்கோ, இன்னொரு நாளைக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து கிளம்பி போயிடுறாங்க. குமரன் வந்து நிவின் சொன்ன இடத்துக்கு போறாங்க. அங்க பார்த்தா நிவினும் விஜயும் இருக்கிறத பார்த்துட்டு, என்ன விஜய் நீங்க எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேக்குறாங்க. உடனே நிவின் நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அண்ணே, நம்ம விஜய்க்கு இப்ப ஹெல்ப் பண்ணணும்னே, அதுக்கு அந்த பசுபதி எப்படியாவது கண்டுபிடிக்கணும். கொடைக்கானல்ல நிறைய இடம் வந்து உங்களுக்கும் தெரியும்ல, அதனால நீங்களும் வந்தா நல்லா இருக்கும், அதுக்காக தான் வந்து உங்களை வந்து நான் கூட வர சொன்னேன். அந்த பசுபதினாலதான் வந்து விஜயும் காவேரி பிரிஞ்சிருக்காங்க, விஜய்க்கும் இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குது, அந்த பசுபதி வந்து உண்மையை சொன்னாதான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே குமரன், கண்டிப்பா நான் விஜய்க்காக எந்த உதவியும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன், நிவின், விஜய் 3 பேரும் கொடைக்கானல் போறாங்க. அங்க பசுபதி எங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின், குமரன், விஜய் 3 பேரும் வந்து தேடுறாங்க. விஜய், நிவின், குமரன் 3 பேரும் எப்படியோ பசுபதி கண்டுபிடிச்சாங்க. பசுபதி விஜய் பார்த்து ஷாக்கா நின்றுட்டு இருக்காங்க. என்ன ஷாக்கா உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நீ உன்னை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க இங்க எப்படி, உன்னை இப்பவே கால் பண்ணி போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி போன் பண்ண போறாங்க. என்ன, எங்களை விட்டுட்டு நீ எப்படி போன் பண்ணுவ அப்படின்னு சொல்லி போனை தள்ளி விட்டுறாங்க விஜய். என்னையும் காவேரியும் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு எப்படியாவது போலீஸ்ல மாட்டி விடலான்னு தானே இப்படி எல்லாம் பண்ணிருக்க, மரியாதையா சொல்லு, வெண்ணிலா சூசைட் பண்ணிக்கிட்டாளா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாகணும். எதுக்காக நீ வெண்ணிலா மாமாவை மிரட்டி வச்சிருக்க, நீ மிரட்டினதுனாலதான், அதுக்காக பயந்துதான் வெண்ணிலா மாமா வந்து தலைமறைவா ஆயிருக்காங்க போலுக்க, நீ மரியாதையும் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பசுபதி மிரட்டுறாங்க. உன்னை பசுபதி சிரிச்சுக்கிட்டேவும், ஹே, நான் என் வாயில உண்மையை சொல்லணுமா, நீதான் வந்து அந்த பொண்ணை ஏமாத்திட்ட, அதனாலதான் அவ சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட வந்து பசுபதி சொல்றாங்க. உடனே, ஏய் போய் சொல்லாத, இல்ல வெண்ணிலா வந்து சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு கோல் எல்லாம் கிடையாது, அவ வந்து அப்படி பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா வந்து அவ என்னை உண்மையாதான் விரும்புறா, அவ சூசைட் பண்ணா எனக்கு நான் தான் வந்து அதுல பாதிக்கப்படுவேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருக்கும்போது அவ சூசைட் பண்ணிருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அடிச்சு சொல்றாங்க. ஓ, அவ்வளவு தூரம் லவ்வா, ஓ, அவளை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கியே, அப்புறம் எதுக்கு நீ வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணாம காவேரியை போய் கல்யாணம் பண்ணிருக்க, இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நீ வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணேன்னு சொன்னா உன்ன இந்த பிரச்சனையில இருந்து நான் மாட்டி விட்டுருக்கவே மாட்டேன், வீணா போய் மாட்டிக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாங்க. திமிரா பேசாத. பசுபதி நிவினை பார்த்துட்டு, 3 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டீங்களா, நிவின், நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி நிலைமையும் வந்திருக்காது இவனுக்கு, எல்லாத்துக்கும் காரணம் நிவின் நீதான் அப்படி சொல்றாங்க. உன் பொண்ணும் நீயும் ஒரு மனுஷங்களா, உன் பொண்ணை யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏய், என் பொண்ணை பத்தி தப்பா பேசாத அப்படின்னு சொல்றாங்க. உடனே பசுபதி, நீ எப்படியாவது உண்மையை ஒத்துக்கணும், போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சாட்சி சொல்ற அப்படிங்கிறாங்க. நீ மிரட்டுறதுக்குலாம் நான் ஒண்ணும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி தெனாவிட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாரு நீ எப்படி பதில் சொல்றேன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியோட பையனை கடத்தி வச்சுக்கிறாங்க. கடத்தி வச்சுட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே, இங்க பாரு உன் பையன் என்ன நிலைமையில இருக்கான்னு பாரு, நீ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த உண்மையெல்லாம் சொல்ற, அப்படி சொல்லலன்னு நினைச்சுக்கோ, உன் பையனை வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. என் பையனை விடுங்கடா, ஏன்டா என் பையனை பிடிச்சு வச்சிருக்கீங்க, என் பையனை விடுங்க, இப்பவே நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நீ வந்து என்னை மிரட்டுற அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லினால என் பையனை வர கடத்தி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி போலீஸ்ல நான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க. ஏய், இங்க பாரு, என்ன போலீஸ் உன்னை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை பத்தி எல்லா உண்மையும் வெளியில வர ஆரம்பிக்கும், அப்புறம் லைஃப் ஃபுல்லா நீ ஜெயில தான் உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு பசுபதி, சரி நான் போலீஸ்ல வந்து உண்மையை சொல்லிடுறேன், என் பையனை வந்து எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனே சரி பசுபதி, நான் அப்புறம் உங்களை நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. சரி நீ முதல்ல வெளியில வந்தா பாத்துக்கோ, ஸ்டேஷனுக்குள்ளதான் இருக்க போற அப்படின்னு விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பசுபதியை 3 பேரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. கூப்பிட்டு வந்துட்டு அங்க போலீஸ் கிட்ட நடந்த உண்மையெல்லாம் வந்து பசுபதி வந்து சொல்றாங்க. வெண்ணிலா மாமா மிரட்டி தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன், அதுவும் இல்லாம எதேச்சியா தான் வந்து வெண்ணிலா வந்து பேசிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டா, நான் வந்து வேணும்னே பண்ணல அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு பசுபதி சொல்றாங்க. இத கேட்டுட்டு, "நீங்க என்னதான் இருந்தாலும் ஒரு கொலை முயற்சி தான் பண்ணியிருக்கீங்க. அத வந்து வேற ஒருத்தவங்க மேல வேற பழிய வேற போட்டிருக்கீங்க. இது தப்பு தான்" அப்படின்னு சொல்லிட்டு பசுபதிய தூக்கி உள்ள வைக்கிறாங்க போலீஸ். இங்க விஜய் மேல எந்த தப்பும் இல்லன்னு சொல்லிட்டு விஜய வெளியில விட்டுறாங்க. உடனே நிவின், குமரன் எல்லாரும் வந்து சந்தோஷப்படுறாங்க. உடனே விஜய் நிவின், குமரன் கிட்ட போயிட்டு, "நீங்க 2 பேரும் என் கூட இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையில இருந்து என்னால வெளியில வர முடிஞ்சுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும், "இல்ல விஜய், நீங்க எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா வந்து முன்னாடி நிப்பீங்கல்ல, அதே மாதிரி தான் எங்களுக்காக வந்து கூடவே இருப்பீங்கல்ல, அதே மாதிரி தான் நாங்களும். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க கூடவே இருப்போம். இந்த சிச்சுவேஷன்ல கூட உங்களுக்கு உதவி செய்ய முடியலன்னா என்ன விஜய்?" அப்படின்னு சொல்லிட்டு நிவின், குமரன் 2 பேருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க 3 பேருமேவும். இத காவேரிக்கு சொன்னா காவேரி ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்றாங்க. "சரி நானே போய் சர்ப்ரைஸா காவேரிக்கு சொல்றேன்" அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளேயே நியூஸ்லயே பாத்துருவா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நியூஸ்ல பார்த்தா என்ன? நியூஸ்ல பார்த்தா அவளே கால் பண்ணுவா. இல்லன்னா நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கான எபிசோடு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.